முன்னாடி பாத்தீங்கன்னா எஸ்எம் பண்ணும்போது ரொம்ப பிம்பிள்ஸ் இருக்கும் எனக்கு. அந்த பிம்பிள் ஃபேஸ் இப்போ கம்மியா இருக்கிறது வந்து எங்க ஃபேமிலியிலுமே எனக்கு ஷாக்கா தான் பார்ப்பாங்க, என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயுமே அப்படிதான் பார்ப்பாங்க. ஏன்னா அவ்வளோ பிம்பிள்ஸ் வரும். அது கூட எதுக்குன்னு எனக்கு அப்போ கூட தெரியல. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு, இட் வாஸ் பிகாஸ் ஆஃப் சம் ஹார்மோனல் பேலன்ஸோ இல்லை ஸ்ட்ரெஸ்ஸோ அதனால அப்படின்ட்டு. இப்போ நான் வந்து என்னோட என்னென்னலாம் பண்ணியிருக்கேன்னு தெரியுமா? ஆல் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ், ஆல் கைண்ட் ஆஃப் க்ரீம்ஸ், ஆல் கைண்ட் ஆஃப் ஆசிட் வாஷ் அப்படிம்பாங்கல்ல, ஏதோ ஆசிட்ஸ் எல்லாம் போட்டு இது பண்ண கிளீனிங் பண்ணா அது இதாகும். என்ன பண்ணாலும் எனக்கு எதுவும் இது பண்ணல. அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் எனக்கு சொன்னது வந்து சேஞ்ச் யுவர் ஈட்டிங் ஹேபிட்ஸ் அண்ட் யுவர் ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ் அப்படின்ட்டு. அதை சேஞ்ச் பண்ண உடனே அப்படியே நாட் ஓவர் நைட், அது இட் ஆல்மோஸ்ட் டுக் 8 months என்ன ஆச்சு, 6 to 8 months ஆச்சு. கொஞ்சம் எக்ஸசைஸ் தான், ரொம்ப கூட இல்லை, ரொம்ப ஹார்ட் கோர் எக்ஸசைஸ் எல்லாம் இல்லை. இந்த யோகா, லைட்டாக ஸ்ட்ரெச்சஸ், வாக்கிங் இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு என்னோட ஃபுட் ஹேபிட்ஸ் சேஞ்ச் பண்ணது தான். அவ்வளோ அப்படியே நீட்டாக கம்மியாயிட்டே வந்து